முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை துவக்கி வைத்தார். குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் கீழ் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கத்தின் சார்பில் அக்டோபர் 9 மற்றும் 10 ஆகிய 2 தினங்கள் நடைபெறும் உலக புத்தொழில் மாநாடு 2025 தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் கோயம்புத்தூர் உப்பிலிபாளையம் முதல் கோல்டு வின்ஸ் வரை 1791 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள தமிழகத்தின் மிக நீளமான 10.10 கிலோமீட்டர் நீளம் கொண்ட 4 வழித்தட மேம்பாலத்திற்கு ஜி.டி. நாயுடு மேம்பாலம் என்று பெயர் சூட்டப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்து புதிய மேம்பாலத்தில் ஒரு பயணம் செய்தார். கோயம்புத்தூர் அரசு கலைக் கல்லூரி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் போக்குவரத்து துறை சார்பில் சாலை பாதுகாப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. கோயம்புத்தூர் குறிஞ்சி சிட்கோ தொழில்பேட்டை குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் கீழ் செயல்படும் தமிழ்நாடு சிறு குறு வளர்ச்சி நிறுவனங்களின் சார்பில் 126.12 கோடி ரூபாய் மொத்த திட்ட மதிப்பில் முதற்கட்டமாக 81.40 கோடி ரூபாய் மதிப்பில் 5 தளங்களுடன் அமைக்கப்பட்டுள்ள தங்க நகை பூங்கா திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார்.